உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. மொஹின் அவரது மனைவி அஸ்மா தாளில் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மேலும் மொஹினின் மகள்கள் அப்சா, அஜேஷா, அதீவா ஆகியோர் படுக்கை பெட்டிகளில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். காவல்துறை மற்றும் தடயவியல் துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்ற காரணமோ அல்லது யார் இந்த நபரோ என்பது பற்றி விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக மொஹின் என்கிற நபரும் அவருடைய மனைவி, இவர்களுடைய 3 மகள்கள், இவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் மீரட்டில் இருக்கக்கூடிய லிசாடி கேட் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சொஹைல் கார்டன் காலனி என்கிற பகுதியில் தான் இவர்கள் அனைவரும் வசித்து வந்திருக்கின்றனர். நேற்று முழுவதுமே இவர்கள் யாரையுமே காண முடியவில்லை. ஏனென்றால் இவர்களுடைய வீடு வெளியே பூட்டப்பட்டிருந்ததால் இந்த குடும்பத்தினரை யாரும் காண முடியவில்லை. இந்த நிலையில் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து மொயின் என்பவருடைய சகோதரர் வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்த போதுதான் அங்கு கோரமான நிலையில் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பெற்றோருடைய உடல்கள் ஒரு காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்தது. 3 மகள்களுடைய உடல்கள் கட்டிலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டில் எப்படி இருக்கும் என்றால், மேலே கட்டில் இருக்கும், அதற்கு கீழே மேசை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த கட்டிலுக்கு அடியில் அவங்களுடைய 3 பெண்களுடைய உடலும் திணித்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் அதிர்ச்சி அடைந்தனர். உயிரிழந்தவர்களுடைய விவரங்களும் தெரிய வந்திருக்கிறது. மொஹின், அவருடைய மனைவி ஆஸ்மா, அவருடைய மகள்களான 8 வயது ஆப்சா, 4 வயது அஜீசா மற்றும் 1 வயது அடீபா, இவர்கள் தான் கொலை செய்யப்பட்டவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் அனைவரும் வலுவான ஆயுதங்களை கொண்டு இவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காவல்துறையினர் மற்றும் தடயவியல் துறையினர் அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாம் சேகரித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் எப்போது கொலை செய்யப்பட்டார்கள், 1 நாள் ஆனதா 2 நாள் ஆனதா என்பது தெரியவில்லை. ஆனால் வெளியே பூட்டப்பட்ட வீட்டிற்கு உள்ளே அவர்கள் பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்டு இந்த கோரமான விபத்து நடைபெற்றிருப்பது அந்த பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.